தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த ஈரான் வார் ஆரம்பிச்சதுன்னு ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? ஏதோ 3 நாட்களுக்குள்ளேயே அமெரிக்கா போரையே முடிச்சிடும்ன்ற மாதிரி தான் பல பேரை நினச்சாங்க. ஆனால் ஈரான் இன்னும் அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்குது. அமெரிக்கா மிலிட்ரி டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஈரான் பாதி கூட பண்ணியிருக்காது. அதில் கால்வாசி போர்ஷன் கூட பண்ணியிருக்காதுன்னு தான் சொல்லணும். ஆனால் ஈரான் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கல. இது காரணம் என்ன தெரியுமா மக்களே? மண்டமலை இருக்க கொண்டையை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மறைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ வெளியே வந்துருக்கு தெரியுமா? இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஒரு போர்க்களம்னு ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா, அங்கே என்னென்ன நடக்குதுன்ற விஷயங்களை சம்மந்தப்பட்ட நாடு சொன்னால் மட்டும்தான் உலகத்துக்கு தெரியணும். எதிரி நாடு சொன்னால் தெரியக்கூடாதுன்றது தான் வல்லாதிக்க மனப்பான்மை கொண்ட நாடுகள் நினைக்கும். ஓகேவா? ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, ஒரு போர்க்களத்துலையும் அங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் முக்கியமாக இருக்கோ, உதாரணத்துக்கு எதிரிக்கிட்ட வாங்கின அடியாக இருக்கட்டும், இவங்க எதிரி அடித்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் பற்றி குரூஷியல் டேட்டாவை இவங்க மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதை தேவைப்படுறப்ப உலக நாடுகளுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பொதுமக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஈரான் வாரில் என்ன நடந்துட்டுருக்கு? அமெரிக்கா ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணோம், ஈரான் அதை நோன்னு சொல்லும். ஈரான் ஒரு விஷயத்த அழுத்த நிறுத்தமாக சொல்லும், அமெரிக்கா அதுக்கப்புறம் பதில் அடிச்சுட்டு இல்லை ஈரான் போய் சொல்லுது அப்படின்னு வருவாங்க. ஆனால் துல்லியத்தன்மை ஈரானோட தகவல்கள் அதிகமாக இருக்க தான் செய்யுது. இந்த வாரம் ஆரம்பிச்சில் டே 1 இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துல்லியத்தன்மை பெருசாக இருக்குது. அமெரிக்கா எலக்ட்ரானிக் ஜாமிங்கு, சொஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜிஸ் நிறைய பயன்படுத்துகிறாங்க. எல்லாமே எதுக்காக? ஈரானுக்கு வார் இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக கிடைச்சிடக்கூடாதுன்றதுக்காகவே அவ்வளோ விஷயங்களை பண்ணுறாங்க. ஆனால் ஈரான் தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் அடிக்கணுன்ற டார்கெட்டை செட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அடிக்கிறதா இருக்கட்டும், பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. புரியல மக்கள் இந்த விஷயம் உங்களுக்கு? அமெரிக்கா இவ்வளோ வேலைகளை பண்ணியும் ஈரான் எப்படியாவது எவாய்ட் பண்ணுது. இதுதான் பெரிய குழப்பமாக இருந்துச்சு இது வரைக்குமே. ஆக்சுவலாக ஈரான் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் நடந்து முடிஞ்ச பிற்பாடு அது சக்ஸஸில் முடிஞ்சிருக்கா இல்லை ஃபெயிலியூர் ஆயிருக்கா அப்படின்றத அக்யூரேட்டாக ஆக்சஸ் பண்ணியிருக்கு. கவனிச்சிங்களா? இதை வார ஆரம்பிச்சிலிருந்து ஆக்சுவலாக இது ரியல் டைமில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு இடத்துல ஈரான் அடிச்சிருச்சுனாக்கா அடுத்த சில நிமிஷங்கள்லேயே அவங்க அடித்தது கரெக்டாக விழுந்திருக்கா இல்லையான்ற இன்ஃபர்மேஷன் கிடச்சிருது. எப்படிங்க அது? அப்போ அமெரிக்க இராணுவத்துக்குள்ளே ஈரானோட ஸ்பையர்னா இருப்பாங்களா என்ன? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் ஈரானுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது பாருங்கள். அமெரிக்காவோட கமாண்டர் இருக்கார்ல, செம கன்ஃபியூஸு. என்னப்பா இது, இவங்க எதை இங்கே பண்ணாலும் நம்ம சொன்னதுன்னு தெரியும் நாடுகளுக்கு, உலக நாடுகளுக்கு. ஆனால் ஈரான் கரெக்டாக கிளைம் பண்ணுது, எங்கேயோ இடிக்குது, எங்கேயுமே மிஸ் பண்ணுறமேனு அவரு குழம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக ஈரான் கிட்ட இவ்வளோ பெரிய கேப்பபிலிட்டிலாம் கிடையாது. அமெரிக்கா இராணுவத்துக்குள்ளே ஸ்பையை இறக்கிறதோ இல்லைனா அங்கே சுற்றி ஃபுல்லாக ஸ்பைகளை இறக்கி விடுறதோ, அங்கே டெக்னிக்கலாக அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறதோ, டிவைசஸ் கொடுக்குறதோ அவ்வளோ கிடையாது ஈரானு. ஆனாலும் அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்காங்களா, கரெக்டாக சொல்லி அடிக்கிறாங்களா? இது எப்படி நடக்குதுன்னு அமெரிக்காவோட கமாண்டர் அவ்வளோ குழப்பம். ரீசெண்டாக ஜோர்டனில் இருக்க அமெரிக்கா பேஸை ஈரான் அடிச்சுதா, அடித்து முடித்ததும் அந்த லொக்கேஷன்ஸ் அவங்க செட் பண்ண விதம் இருக்குது பாருங்கள், அதுதான் ஹைலைட்டு. அக்யூரேட்டாக எங்கெங்கெல்லாம் யூஎஸ் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, எங்கெங்கெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லொக்கேஷனை செட் பண்ணி அடிச்சிருக்காங்க. அமெரிக்காவுக்கு இதுக்கு ஆன்சரே தெரிலங்க. எப்படி இது நடந்துச்சு? சேட்டலைட் உதவின்றது ஈரானுக்கு சுத்தமாக கிடையாது இந்த பகுதி சார்ந்து. அப்படி எக்ஸாக்டாக லொக்கேஷனை அவங்க மேட்ச் பண்ணி அடிச்சிருக்காங்க. எங்கே இது திரும்ப இடிக்குதுன்னு குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவோட இராணுவ தலைமை. அதுக்கப்புறம் தான் ஆன்சர் வெளியே வருது. காரணம் வேறு யாரும் இல்லை, அமெரிக்க படையினர் தான். என்ன தெரியுமா கொடுமை நடந்திருக்கு? இந்த ஜோர்டன் பேஸை ஈரான் அடிச்சதில்ல, அந்த அடியை வாங்கும்போது அமெரிக்க இராணுவத்தோட சர்வீஸ் மெம்பர் இருக்கார்ல, அதில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாப்புல, மெட்டா ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குல்ல, அதை அணிஞ்சிக்கிட்டு ஓடி இருக்காப்புல. ஓகேவா? சோல்ஜர்ஸ் எல்லாம் ஓடும்போது இவரும் ஓடி இருக்காப்புல. அப்படி ஓடும்போது அங்கே நடக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்டும் பண்ணி தொலைச்சிருக்காரு அந்த மெட்டா ஸ்மார்ட் கிளாஸில். பங்கர்ஸ்குள்ளே போய் எல்லா சோல்ஜர்ஸும் பதுங்குவாங்கள்ல, அந்த காட்சி உள்ள பதிவாயிருக்கு. அண்ட் அந்த பதிவான காட்சிகளை இன்ஸ்டாகிராமில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சமாச்சும் உங்களை ஏற்றுக்க முடியுதா? இந்த வேலையை பார்த்து விட்ருக்காப்லையா? ஆக்சுவலாக இதன் மூலமாக தான் எப்படிலாம் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் பங்கர்ஸை தேடி ஓடுறாங்க இந்த விஷயம் ஈரானுக்கு தெரிஞ்சிருக்காமா. எங்கேருந்து பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஈரானு. ஆக்சுவலாக அந்த ஒரு வீடியோ போதும் ஈரான் இராணுவத்துக்கு இருக்க பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்கு. உதாரணத்துக்கு அந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் சில பேர்லாம் வேலை செய்கிறவங்க சில பேர் சோஷியல் மீடியாவில் இது போல் பதிவுகளை போடுறாங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸாக, இது எல்லாம் ஈரான் இராணுவம் பார்த்துட்டு
எங்கெங்கெல்லாம் அவங்களோட பங்கர்ஸ் இருக்குது இதை தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி இந்த சோல்ஜர்ஸ்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க நம்ம அடிக்கும் போது இதை தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஒரு ஒரு ரூட்டையும் எப்படி யூஸ் பண்ணுறாங்க இந்த சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக இதை தெரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளோ நேரம் வரைக்கும் அவங்க எவாக்குவேஷனுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க இதையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஆப்ரேஷன் லெவலில் இருக்க ரிமைனிங் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது உள்ள இதையும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாம் ஐஆர்ஜிசி தெரிஞ்சுக்க காரணம் வெளிலேருந்து வர ஸ்பை கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா சில பேர் தெரியாத்தனமாக பண்ணுற இந்த சொதப்பல் வேலை தான். ஆக்சுவலாக இதைத்தான் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் உங்களுக்குன்னு வேலை பார்க்க வேணாம், எங்களுக்கு தேவையானது நீங்களே கொடுத்துருவீங்க கிஃப்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதான் இதுக்கான பொருள். ஆக்சுவலாக இன்னொரு பக்கம் ஈரான் என்ன தெரியுமா பண்ணுறாங்க ஸ்மார்ட்டாக, இந்த டிவி நியூஸ்லாம் இருக்குல்ல அந்த விஷுவல்ஸ் இருக்கும் பாருங்கள், ஃபோட்டோஸ் வீடியோஸில். இப்போ அமெரிக்கா ஒரு அடியை வாங்கிடுச்சு அப்படின்னா அது சார்ந்து பல பேர் நியூஸ் கேரி பண்ணுவாங்கள்ல, அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்கிறத ஈரானோட ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லாக கேதர் பண்ணுது. அண்ட் இன்னொரு பக்கம் அமெரிக்கன் சோல்ஜர்ஸே சில பேர் அங்கே வேலை செய்கிறவங்களே இது போல் ஃபோட்டோ வீடியோ வெளியே விட்றாங்களா அதையும் கேதர் பண்ணுது. கேதர் பண்ணி எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி சிங்கிள் டேட்டாவை ஐஆர்ஜிசி கொடுத்துருது. ஸோ இந்த டேட்டாவில் எந்த இடம் இருக்குது, நம்ம அடிக்கிறது கரெக்டாக இல்லை எந்த இடத்துல அடி விழுந்திருக்கு, டேமேஜஸ் எந்த அளவுக்கு ஏற்படுத்தியிருக்கோம் நம்ம அந்த இடத்துல அடிச்சதில், இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் நம்ம எதை வச்சு மூவ் பண்ணி கொண்டு போகலாம். பிகாஸ் எல்லாமே இப்போ கையில் வந்துடும் இன்புட்டு, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளான் இன்னும் பர்ஃபெக்டாக போடுவாங்கள்ல. இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு கை கொடுக்குறது ஈரானுக்கு அமெரிக்கா சைடில் லீக் ஆகிற அந்த இன்டெலிஜென்ஸ் தான். இன்னொரு பக்கம் ஏஐ அவங்களுக்கு அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு ஈரானுக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உலகத்தை ஆல்ரெடி அமெரிக்க ஏஐன்னு சொல்லுவோம், ஆனால் அதே மாதிரி ஏஐ வச்சு அமெரிக்காக்காலே வேலை விட்டாடுதுன்னா அதான் ஈரானு. ஒரு உண்மை என்ன தெரியுமா மக்களே, இந்த உலகத்தோட தி லார்ஜஸ்ட் அன்பெய்டு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சினா அது இன்டர்நெட் தான், வேறு எதுவும் கிடையாது. இப்போது அமெரிக்க சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல, அவங்க என்ன தெரியுமா முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம சோல்ஜர்ஸ் யாருமே ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க, இந்த ஜோர்டனில் இருக்கீங்களே ஃபோனை யூஸ் பண்ணாதீங்கன்னு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கமாண்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்புல, இந்த ஃபோன் தான் நம்மளோட பொட்டன்ஷியல் சர்வலன்ஸ் டிவைஸாக இருக்குது, அவங்க இதை வச்சு தான் எல்லா வேலையும் கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பகுதி நடக்கிற விஷயங்களை நம்ம பசங்களை எடுத்து வெளியே வர போடுறீங்களா, இதை அடுத்த ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டாக வர மாறிடுது அவங்களுக்குன்னு எப்படி ரெஸ்ட்ரிக்ஷனாக போட்டு வச்சுருக்காங்க உள்ள. பொதுவாக அமெரிக்காவை ஈரான் எப்படி திரும்ப உள்ள சமாளிக்கிறாங்க, அமெரிக்கா நினைப்பாங்க சரி ஈரான் சொஃபிஸ்டிகேட்டடாக நிறைய பெரிய பெரிய டெக்னாலஜியை வச்சு நம்மளை எதிர்த்து நிற்பாங்க அப்படின்னு. ஆனால் அமெரிக்கா சிம்பிளாக ஏற்கனவே பழசு ஒன்று இருக்கும் பாருங்க, காலம் கழிஞ்சு போனதெல்லாம் அந்த டெக்னிக்கை கொண்டு வந்து சிம்ம சொப்பனமாக இருப்பாங்க. எப்படி இந்த ஹமாஸ் அவ்வளோ பெரிய இஸ்ரேல் படையை எதிர்த்து சண்டை போட்டாங்க, கிட்டத்தட்ட அதுமாரி தான் இதே நம்ம பார்க்க முடியும். SS7 பிங் ஆக்சுவலாக இது ஒரு ஓல்டு சிக்னலிங் ப்ரோட்டோக்காலுங்க. இந்த டெலிகாம் கம்பெனிஸ் இருக்குல்ல அவங்கெல்லாம் இந்த சிக்னலிங் ப்ரோட்டோக்காலை பயன்படுத்துவாங்க. இந்த ப்ரோட்டோக்காலின் படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் எப்பப்பெல்லாம் ரோமிங்கில் கனெக்ட் ஆகுதோ அந்த டைமில் நாம் மேனிப்புலேட் பண்ணால் அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனை எடுத்துட முடியும். அப்பேற்பட்ட இந்த விஷயத்தை வச்சு தான் ஈரான் இவ்வளோ விளையாடி இருக்காங்க. அது எப்படி ப்ரோ, ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாலும் இல்லை ஃபோனை யூஸ் பண்ணாலும் எந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, மக்களே மிலிட்ரியில் அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக இருக்கும். அமெரிக்கா ஃபோர்ஸ்லாம் நான் சொல்லி அவங்களுக்கு தெரியும் அதை பற்றிலாம். அதையும் தாண்டி இங்கே லீக் நடந்திருக்கு பார்த்தீங்களா, இது நடக்கும், இட்ஸ் ஹேப்பன். இதில் ஸ்ட்ராவா அப்படின்ற ஒரு ஃபிட்னஸ் ஆப்பை பற்றி எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த கதையை பற்றி சொல்லட்டுமா. என்னாச்சு, இந்த சிரியா, ஆப்கானிஸ்தான், சொமாலியா இங்கெல்லாம் அப்போ அமெரிக்க பேசஸ் ரொம்ப வேகமாக இயங்கிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் ரொம்ப சீக்கிரட்டாக இயங்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே வெளி உலக கண்களுக்கு பெருசாக மண்ணை தூவி எப்பப்போ அங்கே அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, எங்கே இருப்பாங்க அதெல்லாம் வெளியே யாருக்குமே தெரியாது, அப்படி சீக்கிரட்டாக போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் ஸ்ட்ராவா ஃபிட்னஸ் ஆப்புன்ற இந்த ஆப்பை அங்கே இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க யூஎஸ் ஃபோர்ஸில் இருக்கவங்க. அவங்க ஜாகிங் போவாங்க பார்த்தீங்களா கார்டியோ ஹெல்த்துக்காக, அவங்க அது போல் போயிட்டு இருக்கும்போது ட்ராக் பண்ணும் ஃபுல்லாக. ஃபிட்னஸ் ஆப்போட வேலை அதானேங்க. என்ன ஆயிடுச்சு, ஆக்சிடென்டலாக இந்த ஃபிட்னஸ் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஃபீடான எல்லா இன்ஃபர்மேஷனும் வெளியே வந்துச்சு, ஆக்சிடென்டலாக லீக் ஆகிடுச்சு. அதில் இருந்த விஷயங்கள் என்னென்ன தெரியுமா, எத்தனை சோல்ஜர்ஸு எவ்வளோ தூரம் ஜாக் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களோட ஹெல்த் இருக்குது, அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, அதை சுற்றி என்னென்ன இடங்கள் இருக்குன்னு இவ்வளோ க்ரூஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒன்று ஒன்றா வெளியே வந்துருச்சு ஆக்சிடென்டலாக. இது வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க ஒட்டுமொத்த அமெரிக்கன் பேஸும் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சா எனிமீஸ்க்கு. இதை விட பெரிய இன்டெலிஜென்ஸ் வேறு என்ன தேவைப்படும். ஸோ இந்த ட்ராக் பண்ணுற ஆப்பு அந்த ஒட்டுமொத்தமான ஃபோர்ஸையும் ட்ராக் பண்ணணும்னு சத்தியமாக நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. 2018 இந்த சம்பவம் நடந்துச்சா, இதை தொடர்ந்து சமீபத்திய ஒரு விஷயத்தை சொல்கிறேனே, யுக்ரைன் ரஷ்யா வார் இருக்குல்ல, அதை கூர்ந்து கவனிச்சிருக்கீங்களா ஆரம்பத்துலேருந்து. ஆக்சுவலாக என்னாச்சு, யுக்ரைன் ரஷ்யாவுக்கு அவ்வளோ பெரிய சிம்ம சொப்பனமாக திகழ ஆரம்பிச்சிடுச்சு. ரஷ்யாவுக்கு புரியவே இல்லை எப்படி இது நடக்குது, நம்ம எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கரெக்டாக தானே வகுக்கிறோம், அப்புறம் எப்படி நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு யுக்ரைன் எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு குழப்பம். இப்போ எப்படி அமெரிக்கா குழம்புச்சு, கிட்டத்தட்ட அதே போல் இப்போ ரஷ்யா குழம்புச்சு. ஆக்சுவலாக யுக்ரைன் என்ன தெரியுமா பண்ணிச்சு, இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸோட மூவ்மெண்ட் இருக்குல்ல அதையெல்லாம் ரஷ்யன் சோல்ஜர்ஸே காமிச்சு கொடுத்துட்டாங்க
அதை எடுத்து இவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க யுக்ரைன். டிக்டாக் வீடியோஸ் இருக்குல்ல, அது அப்போ இருந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ் களத்தில் பயன்படுத்தினாங்க. அங்கே ஃபுல்லாக வீடியோ எடுத்து டிக்டாக்ல போடுறது, இந்த வேலையை போர்க்களத்தில் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் கேதர் பண்ண யுக்ரைன் அதை வச்சு எங்கெங்கெல்லாம் ட்ரூப் மூவ்மெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ரெண்டாவது விஷயம், ரஷ்யாவோட மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க டெலிகிராமை பயன்படுத்துனாங்க. ஏன்னா டெலிகிராமில் ரஷ்யன்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்களே, இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸில் நிறைய போஸ்ட் மேலே போஸ்ட் போடவே இதை வச்சு யுக்ரைன் ராணுவம் கண்டுபிடிச்சிச்சு, ஓஹோ ரஷ்யாவோட எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே தான் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இந்த காலத்தில் எப்படி இந்த ஃபோன்ஸ் மிகப்பெரிய ஒரு ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸாக மாறிச்சோ, இதே கதை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்கு நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அமெரிக்க ராணுவ பலவீனங்கள் இருக்குல்ல, இதை நல்லா தெரிஞ்ச ஒரு நாடுனா ரஷ்யாவையா சொல்லுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஈரான் தான் நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்கம் மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.